அன்றைக்கு நான் சொன்ன கருத்துக்களை விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் கேட்டிருந்தால், நான் சொன்ன விடயங்களை அவர் ஆதரித்திருந்தால், இன்றைக்கு விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் உயிருடன் இருந்திருப்பார் அப்படி என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் இன்னமும் என்னென்ன விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றார் என்று இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாக பேச போகின்றோம். அடுத்ததான ஒரு சம்பவம் ஒன்று நுவரெலிய பகுதியிலே நடந்தேறியிருக்கின்றது. அதாவது பிறந்து ஒரு நாளையான சிசு ஒன்றை வாவியிலே வீசி இருக்கின்ற ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கின்றது. இதை பற்றியும் இன்றைக்கு நாங்கள் பேசுவோம். அடுத்ததாக இந்த வெளிநாட்டிற்கு புலம்பெயர்ந்து செல்பவர்கள் நிச்சயமாக பல விடயங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கின்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்து இருக்கின்றது. இதை பற்றியும் நாங்கள் பேச போகின்றோம். அடுத்ததாக 2 முஸ்லிம் பெண்களை பொது வழியில் வைத்து அதிகாரி ஒருவர் தன்னுடைய கால்களினாலும் தடியாலும் தாக்கி இருக்கின்றார். அது தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு விடயம் தொடர்பில் இன்றைக்கு நாங்கள் பேச போகின்றோம். காணொலிக்கு செல்வதற்கு முன்பு யாராவது முதல் தடவையாக எங்களுடைய காணொலிகளை பார்வையிட்டால் எங்களுடைய சேனல் சிலோன் 360 நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொலியோட இணைந்து பேசுற நான் சுதர்ஷினி சசிகரன். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு வானொலி ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கி இருக்கிறார். அந்த நேர்காணல்ல அவர் விடுதலை புலிகள் அமைப்பை பற்றியும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை பற்றியும் பல்வேறுபட்ட விவரங்களை தெரியப்படுத்த இருக்கிறார். அதில் அவர் குறிப்பாக என்ன விடயங்களை சொல்கின்றார் என்று சொன்னால், அன்றைக்கு நான் சொன்ன கருத்துக்களை விடுதலை புலிகள் அமைப்போ சரி, இல்லை என்றால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராகவோ இருந்தாலும் சரி, இவர்கள் நான் சொன்ன விடயங்களை காது கொடுத்து செவிமடுத்திருந்தால் இன்றைக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரும் இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பார் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொல்றார். ஏனென்று சொன்னால், ஆயுதத்தை கையில் எடுத்தால் இதுதான் ஒரு நிலைமையாக கடைசியில போயிருக்கும் என்கின்ற மாதிரியாகவும் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதோட இந்த விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்கள் கூட அவர்கள் ஒன்றும் வானத்துல இருந்து குதித்தவர்கள் கிடையாது. அவர்களும் சாதாரணமான ஒரு மனித குழந்தைகள் தான். அப்படி இருக்கைக்குள்ள அவர்களும் இன்றைக்கு இறந்திருக்க மாட்டார்கள், உயிரோடு இருந்திருப்பார்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரும் உயிருடன் இருந்திருப்பார் என்கின்ற மாதிரியாக அவர் கூறியிருக்கிறார். அதோட இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பின்தங்கின நிலையில தமிழ் சமூகம் இருக்கின்ற நிலையில தன்னுடைய கருத்துக்களை கேட்டு செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழ் சமூகத்துக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் இது எல்லாத்தையும், அதாவது அவர் சொல்கின்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்னமும் தான் தன்னுடைய சமூகத்தின் மேல வைத்திருக்கின்ற அதிகூடின ஒரு அக்கறைகள்ல தான் இப்படியாக நான் சொல்கின்றேன் என்று சொல்லியும் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சமீபத்துல குற்றப்புலனாய்வு பிரிவினரால கைது செய்யப்பட்டு அவர் பின்னதாக இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில அவர் தன்னுடைய அரசியல் பயணம் இன்னமும் தொடர்ந்து கொண்டேதான் செல்லும். தமிழ் மக்களுக்கு தான் இன்னும் தொடர்ந்து சேவை செய்வேன் அப்படி என்று சொல்லியும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில தான் அவர் ஒரு கரிசனையின் நிமித்தமாக இந்த கருத்துக்களை தெரியப்படுத்த இருப்பதாகவும் உண்மையில கூறியிருக்கின்றார். இது ஒரு ஊடகம் ஒன்றுக்கு அவர் தெரியப்படுத்தைகளை கூறின கருத்துக்களாகத்தான் இருக்குது. இன்றைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு தமிழ் சமூகம் இருக்கு அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு தான் சொன்ன கருத்துக்களை செவிமடுத்திருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாக அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரியப்படுத்த இருக்கிறார். என்று சொன்னால் இறுதி யுத்த கால பகுதியில எத்தனையோ விதமான இழப்புகள், அது இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்காத எத்தனையோ வகையான துன்ப சம்பவங்கள் எல்லாம் தமிழர் பகுதியில நடந்தேறியிருந்தது. அதற்கான நீதி நியாயங்கள் இன்னமும் நிலைநாட்டப்பட்டிருக்காத சமயத்துல இது தன்னுடைய அதிகூடின கரிசனை அப்படின்னு சொல்லியும் அவர் குறித்த கருத்துக்களை தெரியப்படுத்தி இருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. மாதர பகுதியில 45 வயது இருக்கிற பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பெண் என்னத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் அப்படி என்று சொல்லி பல நபர்களிடம் இருந்து பணத்தை வாங்கி கொண்டு பின்னதாக அந்த நபர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாம மோசடி செய்த ஒரு குற்றச்சாட்டுல தான் இந்த 45 வயது இருக்கிற ஒரு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மாத்தறை போலீசாரால. அதாவது 1 மில்லியன் ரூபாய் வரைக்கும் இந்த பெண் மோசடி செய்திருக்கிறார். இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும், அநேகமானவர்கள் தாங்கள் புலம்பெயர்ந்து வேறு வேறு தேசங்களுக்கு போக வேண்டும் அப்படி என்று சொல்லி அதிக அளவான எதிர்பார்ப்புகளோடு இருக்கணும். பலர் புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்குது. ஆனா நாங்க எப்படி புலம்பெயர்ந்து செல்கின்றோம் என்கின்ற ஒரு விடயம் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையில ஒரு தவறான முகவர்களை அணுகி ஒரு தவறான பாதையில போய் பல பிரச்சனைகள் வேற நடந்திருக்குது. இப்படித்தான் இந்த ஒரு போலி முகவரை நம்பி 1 மில்லியன் ரூபாய் வரைக்கும் பலர் இழந்திருக்கிறோமாம். அந்த ஒரு பெண்ணை கைது செய்ய சொல்லி போலீசாரிடம் முறைப்பாடுகள் கொடுத்து அடுத்து இந்த ஒரு கைது சம்பவம் நடந்திருக்கு. ஆக புலம்பெயர்ந்து போக, குறிப்பாக இந்த பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து போறதுக்கு காத்து கொண்டிருக்கிற ஆளா நீங்க இருந்தா தயவு செய்து அதற்குரிய சரியான முறைகளை பின்பற்றி நீங்கள் புலம்பெயர்ந்து பிற நாடுகள்
நாடுகளுக்கு செல்லலாம். அதை விட்டுட்டு போலி முகவர்களை நம்பி உங்களுடைய பணத்தை இழந்து நீங்கள் பல துன்பகரமான முடிவுகளுக்குள்ள தள்ளப்படாமல் ஒரு சரியான தேர்வு வந்து இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் இப்பொழுது அரசாங்கம் கூட உங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான தகவலா கூட இருக்குது. நெதர்லாந்து நாட்டில இருக்கிற உக்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்தேறி இருக்கு. அதாவது ஒரு பொது வெளியில வைத்து ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் 2 பெண்களை தாக்குகின்ற ஒரு காணொளி ஒன்று சமூக வலைதளங்கள்ல வைரலாக தொடங்கி இருக்குது. இந்த காணொளியில தாக்கப்படுகின்ற அந்த 2 பெண்களுமே வந்து முஸ்லிம் பெண்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த முஸ்லிம் பெண்களில் ஒருவர் வந்து அந்த அதிகாரியை தவறாக பேசினார், அதற்காக தான் அந்த அதிகாரி வந்து தாக்குதல்ல ஈடுபட்டார் அப்படி என்று சொல்லி ஒரு தரப்புல சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு தரப்புல சொல்லப்படுகின்றது, அந்த அதிகாரி கூறினாராம், நீங்கள் முஸ்லிம்கள் எங்களுடைய நாட்டில இருக்கிறதுக்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் அப்படி என்று சொல்லி அந்த அதிகாரி தாக்கியதாக சொல்லப்படுகின்றது. எப்படியாக இருந்தாலும் அந்த 2 பெண்களையும் பொது வெளியில வைத்து ஒரு பெண்ணை அவர் தடியால தாக்குறார், இன்னும் ஒரு பெண்ணுடைய வயிற்றில எட்டி தன்னுடைய கால்களால அவர் உதைகிறார். இந்த காணொளிகள் சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு தீயா பரவ தொடங்குது. இதன் அடிப்படையில வந்து பலரும் காணொளிகளை எடுத்து தங்களுடைய வலைதளங்கள்ல பதிவேற்றம் செய்யணும். இது ஒரு பெரிய அளவான பூதாகரமான பிரச்சனையாக வெடிக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை நடந்த சம்பவம் பெரிய பூதாகரமான பிரச்சனையாக நடக்குது. அதுக்கு பிறகு ஒரு இன வெறி இங்க வேண்டாம் அப்படி என்று சொல்லியும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று அங்கு நடத்தப்பட்டிருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பொது வெளியில வைத்து எந்த இனமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பொது வெளியில வைத்து பெண்களை தாக்கியது மிகவும் தவறு அப்படி என்று சொல்லியும் அங்கு ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது இந்த பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு பொது வெளியில வைத்து தாக்கப்படினோம் அப்படி என்று சொல்லிக்குள்ள அதை பார்த்து சகிச்சு கொள்ற மனநிலையற்றது இருக்க கூடாது அனைவருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் மனிதர்கள் தானே, அப்படி இருக்கேக்குள்ள அந்த தாக்குற மனநிலை அப்படின்றது வந்து உண்மையில மாறுபட வேண்டும் அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா கூட இருக்குது. நுவரெலியா பகுதியில ஒரு துன்பகரமான ஒரு சம்பவம் நடந்து இருக்கு. அதாவது என்னன்னு சொன்னால், இந்த நுவரெலியா பகுதியில இருக்கிற கிரகரி வாவி அப்படின்ற ஒரு வாவி ஒன்று இருக்கு. அந்த வாவியில வந்து என்னன்னு சொல்றது, இந்த பயணிகள் போகைக்குள்ள, அதாவது இந்த சுற்றுலா பயணிகள் போய் வந்து அந்த வாவியில தங்களுடைய அந்த படகு சவாரி அப்படியான சவாரிகளை எல்லாம் செய்து கொள்றவையாம். அப்படி இருக்கேக்குள்ளதான் படகு சவாரி செய்கின்ற ஊழியர்கள், அதோட இந்த உயிர் காக்கின்ற போலீசார் அப்படியாக அங்கு ஒரு சடலம் ஒன்றை வந்து கண்டெடுத்திருக்கணும். அந்த சடலம் வந்து ஒரு நாள் கூட ஆகாது ஒரு சிசுவினுடைய சடலம் என்று சொல்லி சொல்லப்படுது. உடனடியா நுவரெலியா போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. நுவரெலியா போலீசாரும் அந்த இடத்திற்கு வந்து அந்த குறித்த சிசுவினுடைய சடலத்தை வந்து மீட்டிருக்கணும். அப்படி பார்க்கக்குள்ள அந்த சிசுவினுடைய உடல்ல வந்து பாதி தொப்புள் கொடி அப்படியே இருக்கு. அப்ப இதை வச்சு போலீசார் என்ன சொல்லிடும் என்று சொன்னால், இது முறையாக வைத்தியசாலையில இந்த பிரசவம் வந்து நடந்திருக்கே இல்ல, அப்படி என்று சொன்னால் ஒரு தவறான விதத்துலதான் இந்த ஒரு பிரசவம் நிகழ்ந்து இருக்கு. அதுக்கு பிறகு இந்த குழந்தைய வந்து வாவியில வீசி இருக்கணும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது குறித்து அந்த சந்தேக நபர்கள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. இதை யார் மேற்கொண்டார்கள் என்று சொல்லியும் இன்னமும் தெரியல. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்படியான சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியான சம்பவங்கள், அதாவது இது ஒரு சட்டவிரோதமான குழந்தையாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லியும் போலீசார் ஊகிக்கணும். இந்த அடிப்படையில பார்த்தா குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அது என்ன சட்டவிரோதமானது, என்ன சட்ட ரீதியானது என்று தெரியல. எல்லா உயிர்களும் வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்காக படைக்கப்பட்டவைதான். அப்படி இருக்கேக்குள்ள ஒரு சட்டவிரோதமான குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தையை உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கலாம், அது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து விட்டு போகலாம். இப்படி கொலை செய்து தூக்கி போட்டுட்டு போய் இதெல்லாம் ஒரு மனுஷ பிறவிகளுக்குரிய பண்பான்னு சொல்லி யோசிக்க வைக்குது. ஆக இந்த ஒரு சடலத்தை, இந்த ஒரு சிசுவினுடைய சடலத்தை பார்க்கக்குள்ளேயும் பலவாறான கேள்விகள். உங்களுக்கு ஒரு குழந்தை தேவை இல்லை அப்படி என்று சொன்னால் நீங்கள் உரியவர்கள்ட்ட அதை ஒப்படைச்சிட்டு போகலாம். இல்லைன்னு சொன்னால் ஏதேனும் ஒரு பல ஆச்சரியங்கள் இருக்கு, நீங்க அங்க கொடுக்கலாம். குழந்தைகள் இல்லாம இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கஷ்டப்படினோம், அவர்களுக்கு கூட கொடுக்கலாம். இனி இப்படியான ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படி என்றதுதான் உண்மையில நாங்கள் நினைத்துக் கொள்கின்ற ஒரு விஷயமாவும் இருக்கு. அழகாக இன்றைக்கு இந்த காணொலியில இது சம்பந்தமாக எல்லாம் பேசி இருக்கிறோம். இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில் பேசிக்கொள்ளும்.